ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 24/2/2025 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இது இனிமேல்ட்டு தமிழ் வீடியோ தான் போட போகிறோம். ஹிந்தியில் போட்டு அது ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதனால் தமிழ்லேயே போட்டுறோம். சரி, 24/2/2025 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக மருத்துவமனை, ஆன்மீக ஆஸ்பத்திரி, எப்படி வேணாலும் சொல்லுங்கள், இது அரை கல்பத்திற்கு உங்களை சதா ஆரோக்கியமானவர்களாக மாற்றக்கூடியது. அதனால் இங்கே நீங்கள் ஆத்மாபிமானியாக உணர்ந்து உட்காருங்கள், அபிமானியாகி உட்காருங்கள்ன்றார். இது வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை, ஹாஸ்பிட்டலை வச்சு சொல்கிறார். இன்றைக்கி ஸ்கூலில் விட்டார், யூனிவர்சிட்டி ஸ்கூலில் விட்டுட்டு ஆஸ்பத்திரி ஆரோக்கியமாகிறதுக்காக போகிறோம், நோய் குணமாகணுன்ட்டு. ஸோ நோய் என்னது? தேக விகார நோய். ஸோ ஆத்ம உணர்வில் வந்துட்டிங்கன்னா அந்த விகார நோய் எல்லாம் போயிடும் அரை கல்பத்திற்கு. ஸோ அப்போ அதனால் அரை கல்பம் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. ஆத்மாவில் இருக்கிற நோய், ஆத்மாவில் இருக்கிறது தான் உடம்புல வெளிப்படுது. ஸோ ஆத்மாவில் இருக்கிற நோய் எடுத்துட்டிங்கன்னா அரை கல்பத்துக்கு எந்த நோயும் வராது உடலுக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஆத்ம அபிமானியாகி உட்காருங்க. ஸோ பாபா கேட்குறாங்க, காரியங்கள்லாம் செய்கிறீங்க, பிஸ்னஸ் பார்க்குறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் உங்கள் புத்தியில் எப்போவுமே இருக்கணும். ஸோ பாபா கொடுக்குற டைரக்ஷன் என்ன? எந்த ஒரு சாக்கார மனிதனையும் அல்லது ஆக்கார மனிதனையும், அதாவது சூக்ஷ்மமான பிரம்மா பாபா, விஷ்ணு, சங்கர், யாரையுமே நீங்கள் நினைவு பண்ணக்கூடாது. சாக்கார பிரம்மாவையும் நினைக்கக்கூடாது, ஆக்கார பிரம்மாவையும் நினைக்கக்கூடாது. ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தான் பாவம் அழியும். இதில் வந்து யாருமே எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு நீங்கள் தனியாக நேரம் ஒதுக்க தேவையில்லை, எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டே பாபா நினைக்க முடியும். காரியம் செய்யும்போது யாருடைய நினைவுலாம் வருது? என்ன உறவு உங்களுக்கு? அந்த உறவை பாபா கிட்ட வச்சு நினைங்க, முடிஞ்சு போச்சு. காதலன் நினைவு வருதா? காதலனாக்கி நினைங்க. அப்பா அம்மா நினைவு வருதா? அப்பா அம்மாவாக்கி நினைங்க. குழந்தை நினைவு வருதா? குழந்தையாக்கி நினைங்க. அப்படி எல்லா உறவுலையும் நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லையா? ஏன்னா நீங்கள் வேலை செய்யும்போது எந்த நினைவும் இல்லாமல் செய்கிறீங்க. அப்போ அங்கே யாருடைய நினைவு வருதோ அதை பாபாவை நினைங்க. அப்போ நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல, நீங்கள் தான் யுக்தியை உருவாக்கணும், அவ்வளோதான். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைங்களுக்கு பாப்தாதா குட் மார்னிங் சொல்கிறார். அடுத்ததாக என்ன சொல்கிறாரு? பாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார் குழந்தைங்களுக்கு. ஏன்னா நீங்கள் என்னென்னு கூப்பிட்டீங்க? பதித்த பாவனனே வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு தானே கூப்பிட்டீங்க. அப்போ முதலாக பாபா சொல்கிறாரு, அந்த ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்க. ஸோ தூய்மை ஆகணும்னா நினைக்கணும், அதனால தான் வந்தவுடனே நினைங்கன்ற. ஸோ ஆன்மீக தந்தை எல்லோருக்கும் ஒருத்தர் தான், எல்லா மதத்தினருக்கும் ஒரே ஒருவர் தான். ஸோ ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. அப்பாவை யாராவது எங்கும் நிறைந்தவர்னு சொல்லுவாங்களா? லௌகிக அப்பாவை கூட எடுத்துக்கோங்களா. அதே மாதிரி தான் இவரும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த சாக்கார மனிதனும் நினைவுக்கு வரக்கூடாது, ஆக்கார மனிதனும் நினைவுக்கு வரக்கூடாது, ஒரு பாபாவை தவிர. இது ரொம்ப ஈஸியானதும் கூட. மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ரொம்ப பிஸி பாபா, நேரமே இல்லை பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, இது மனசுனால் பண்ணுற வேலை தானே. மனசை ஏன் மற்ற விஷயத்தில் பிஸி பண்ணுறீங்க?
பாபா நினைக்கிறதுக்கு மட்டும்தான் உங்கள் மனமே. ஒரு பாட்டு, ஐயோ லவ் யூ பாபா, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்குன்னு ஒரு முருகன் பாட்டு வரும். ஸோ இந்த மனம் சங்கமேகத்தில் இறைவனை நினைக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கணும் போது வேறு எதில் நீங்கள் பிஸியாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் இதில் எப்போவுமே உங்களுக்கு நேரம் இருக்குது. பாபா யுக்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஸோ நம்மளுடைய பாவம் அழிகிறதுக்கு ஒரே வழி பாபாவை நினைவு செய்கிறது மட்டும்தான், வேறு வழியே கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்க? இப்போ பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கும்போது இப்போ பார்க்குறோம்ல, ஒரு கிராமமே காணாமல் போகுது, நிலச்சரிவில், இந்த மாதிரி இதெல்லாம் அனுபவிக்கணுமா? அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தானே உங்களை சொல்கிறாரு. நேரம் சரி இல்லைன்னா கடைசி நேரத்தில் அழுவாங்க உட்காந்துட்டு, சாகும்போது சங்கரா சங்கரான்ட்டு. ஸோ இங்கே முக்கியமான விஷயமே இதுதான், நினைவு தான். இதுக்கே நேரம் இல்லைன்னா வேறு இதை விட முக்கியமான விஷயம் என்ன இருக்குதுன்ட்டு உங்கள் மைண்ட் அதில் பிஸி பண்ணுறீங்கன்னு பாபா சொல்கிறார். பாபா உங்களை தொழில் பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துட்டு நினைங்கன்னெலாம் சொல்லலை. எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டு பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாவம் அழிஞ்சிடும்ன்றார். ஸோ நாம் அழுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறாங்க. இப்போ சாது சந்நியாசி, ரிஷி முனி இவங்கெல்லாம் கூட சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாவமாக இருக்கிறோம், பாவத்தை அழிக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சாதனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? மெயினாக இறைவனோடு சேரணும். ஆனால் இப்போ பாவம் இருக்குது, அந்த பாவத்தை அழிச்சிட்டா இறைவனோடு சேர்ந்துடுவோம் அப்படின்ட்டு அவங்க தவம் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாரு, ஆனால் பாவம் பாபாவுடைய அறிமுகம் கிடைக்காம அவரை சந்திக்கவே முடியாதுன்றது யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி இருப்பார்னே தெரியாமல் எப்படி நீங்கள் சந்திப்பீங்க? இப்போ பாபா குழந்தைகளே அதுக்கு முன்னாடி அவருடைய அறிமுகத்தை கொடுத்து ஒரு வருஷம் கழித்து தான் நம்ம மதுபனில் போய் சந்திக்கிறோம், இல்லைன்னா சந்திக்க முடியாது. இங்கேயே வந்திருக்கிறார், ஆனால் சந்திக்க முடியாது. அங்கேயும் போக முடியாது, பரந்தாமத்துக்கும் போக முடியாது. அங்கே போகணுன்னா கூட பாபாவுடைய அறிமுகம் கிடச்சி நீங்கள் பாபா நினச்சா தான் போக முடியும். ஆனால் அங்கே போகிறது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அங்கே ஒன்றும் பேச போகிறது கிடையாது, இங்கே தான் பேசுகிறார் இல்லையா? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, பாபாவுடைய அறிமுகமோ உலகத்தில் யாருக்கிட்டேயுமே கிடையாது. யாருக்குமே அறிமுகமே கிடையாது, கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. தேகத்தை பற்றிய அறிமுகம் தான் இருக்குது எல்லோருக்கும், தேகமற்றவரை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன் உடலுடைய அறிமுகம் இருக்குது, பாபாவுடைய அறிமுகம் இல்லைன்னா பாபா சொல்கிறாரு, பெரிய பொருளுடைய அறிமுகம் டக்குன்னு வந்துடும், பார்த்தோன்னே தெரியுது அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. ஆனால் ஆத்மாவுடைய அறிமுகம் பாபா புரிய வைத்தால் மட்டுமே தெரியும். அவருடைய அறிமுகம் மட்டும் இல்லை, நம்ம ஆத்மாவுடைய அறிமுகமே நமக்கு தெரியாது இல்லையா? இது பார்த்திங்கன்னா குரானில் சூப்பராக இருக்கும். அந்த ஜட விக்கிரக ஆராதனை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், மற்றதெல்லாம் நீங்கள் பெண்களைத்தான் கூப்பிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன பெண்களை மட்டும் தட்டுற மாதிரி இருக்குன்ட்டு அவங்க பெண் தெய்வங்கள் அது இதுன்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. பட் ஆனால் பெண்களை தான் கூப்பிடுறீங்க அப்படின்றது உடலை குறிக்கிறது. ஆண் ஆத்மா, அதாவது ஆத்ம புருஷ்னே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆத்மா கணவன், உடல் மனைவி. வரலட்சுமி சிஸ்டர் இது சொல்லுவாங்க. இந்த அர்த்தத்தில் தான் குரானில் வருது. அது நீங்கள் உடலைத்தான் கூப்பிட்றீங்கன்றதுனால பெண்களை கூப்பிட்றீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ பாபா சொல்கிறாங்க, ஆத்மா வேறு, உடம்பு வேறு, ரெண்டு வெவ்வேறு பொருள். ஆத்மா ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்குது, ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. ஸோ அதை யாராலையும் பார்க்கவே முடியாது. ஸோ ஆத்மாவை கண்ணுக்கு பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் இங்கே உட்காரும்பொழுது ஆத்மா அபிமானியாகி உட்காருங்கள். இல்லை நான் ஆத்மா, அந்த கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளி தான் நான் என்ற உணர்வில் உட்காருங்க. கடவுளை மட்டுமல்ல என்னையும் பார்க்க முடியாது, அந்த உணர்வில் உட்காருங்க.
இது ஒரு ஆஸ்பத்திரி. சதா காலத்துக்கு ஆரோக்கியமாக ஆகிறதுக்கான, நம்மளை மாற்றுறதுக்கான ஆஸ்பத்திரி. ஆத்மாவோ அழிவற்றது, ஒருபொழுதும் அதுக்கு மரணமே நிகழாது. ஆத்மாவில் தான் முழு பாகமும் இருக்குது. ஆத்மா சொல்லுது, நான் ஒருபொழுதும் அழிவது கிடையாது. ஆனால் இத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாமே அவிநாஷி தான், அதாவது அழிவற்றது தான். இந்த சரீரம் தான் அழியக்கூடியது. இப்போ உங்களுடைய புத்தியில் இது உட்கார்ந்து இருக்குது. நாம் அழிவற்ற ஆத்மாக்கள் அப்படின்றது நம்ம புத்தியில், மைண்டில் எப்போவுமே இருக்கணும். நான் யார் கூட பேசினாலும் அழிவற்ற ஆத்மா கூட பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லையா. இப்போ நிறைய விஷயங்களுக்காக கொலையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் கொலை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கணக்கு தொடரும் அப்படின்னும்போது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வேறு உடம்புல வந்து மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் அது தாக்கும். ஏற்கனவே அப்படி கொண்டு தான் இப்போ வந்து தாக்குதோ என்னவோ தெரியாது நமக்கு இல்லையா. ஸோ அதனால் இது மைண்டில் அழிவற்ற ஆத்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். நாம் 84 ஜென்மங்கள் எடுத்திருக்கிறோம். இது நாடகம். இதில் எந்தெந்த தர்மஸ்தாபகர்கள் எப்பப்போ வராங்க, எத்தனை ஜென்மம் எடுக்கிறாங்க, இதையும் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. 84 ஜென்மங்கள் அப்படின்னு மகிமை பாடப்படுது. கண்டிப்பாக ஏதோ ஒரு தர்மம் இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக 84 பந்தி தேவதை வந்திருக்கிறேன் அப்படிலாம் வந்து அந்த சாமி வர்றவங்க வந்து சொல்லுவாங்களாம். ஸோ அப்போ 84 ஜென்மத்தை அது குறிக்குது போல இருக்குது. ஸோ அப்போ அந்த மகிமை பாடுறாங்கன்னா அது ஏதோ ஒரு தர்மத்தின் மகிமையாக தானே இருக்கும். அதான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துடைய மகிமை. மற்றபடி எல்லாருடைய மகிமையாக அது இருக்க முடியாது இல்லை. எல்லாருக்கும் ஒன்று பொருந்தும் அப்படின்னா அது மகிமைன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தருக்கு வந்தால் தானே அது மகிமை. எல்லா தர்மமும் ஒரே நேரத்தில் வருவதும் கிடையாது. ஸோ பாபா சொல்றார், எந்தெந்த தர்மத்தினர் எப்பப்போ வராங்க அப்படிங்கிற கணக்கை நாம் எதுக்கு உட்காந்து வேலை மெனக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்கணும். அது நமக்கு தேவையில்லாத வேலை இல்லையா. ஸோ இந்தந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறவர் அவங்கவுங்க நேரத்தில் வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தர்மம் வந்து வளர்ச்சி அடையுது. ஒவ்வொரு மதமும் எல்லாருமே சதோ பிரதானமாக ஆரம்பத்தில் இருந்தாலும் அதிலிருந்து தம பிரதானமாக ஆகித்தான் ஆகணும். இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த உலகமும் எப்பொழுது தமோ பிரதானமாக ஆகுதோ அப்போ தான் பாபா வந்து சதோபிரதான சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், பாரதவாசி குழந்தைகள் மட்டும்தான் புது உலகத்தில் வந்து ராஜ்யம் செய்வாங்க. மற்ற தர்மமே அங்கே இருக்காது. அதுவும் குழந்தைகளாகிய உங்களிலும் கூட யார் உயர்ந்த பதவி அடையணும்னு இருக்குதோ அவங்க அதிகமாக பாபாவை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பாபா நினைக்கிறதுக்கான முயற்சி. அதேமாதிரி பாபாவுக்கு வந்து சார்ட் எழுதுவாங்க. பாபா, நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து உங்களை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாபா அப்படின்னு லெட்டரும் எழுதுவாங்க. ஸோ உயர்ந்த பதவி அடைகிறவங்க வந்து எப்படி பாபாவுக்கு சின்சியராக பாபா நான் இவ்வளோ நேரம் நினைக்கிறேன் அப்படின்னு எழுதுவாங்களோ அதே மாதிரி இன்னும் சிலர் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களை பற்றிய முழு விஷயத்தையும் பாபா கிட்ட கொடுக்கறதே இல்லை. ஏன்னா அவ்வளோ வெக்கமாக இருக்குது. பாபாவை ஒரு செகண்டு கூட நினைக்கல, பாபா நம்மளை என்ன சொல்லுவாரோ
அப்படின்னு பயந்துட்டு முழு செய்தியை கொடுக்கறது கிடையாது. அதுக்காக பாபாவுக்கு தெரியாமல் போயிடுமா என்ன? ஸ்கூலில் கூட மாணவர்கள்கிட்ட ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் படிக்கலை அப்படின்னா ஃபெயில் ஆகிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குமே தெரியும், எந்த குழந்தை படிக்கலையோ அவங்கக்கிட்ட அந்த எச்சரிக்கை கொடுப்பாங்க, இப்படியே போனோன்னா தம்பி நீ ஃபெயில் ஆகிடுவ, தேரமாட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் லௌகீக அப்பா அம்மாவுக்கு கூட தெரியும் குழந்தை படிக்கிறத வச்சு எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்கூல். இங்கே டீச்சராகவும் பாபா தான் இருக்கிறாரு, அப்பாவாகவும் பாபா தான் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட மறைக்க முடியுமா? இங்கே யாரையும் வரிசைக்கரமாக உட்கார வைக்கிறது கிடையாது, உட்கார வைக்க முடியாது இல்லையா? எல்லாம் பெரியவங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் புத்தியினால் புரிஞ்சிக்க முடியுது இவங்க வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பாபா நல்ல நல்ல குழந்தைகளை எங்கேயாச்சும் அனுப்புவார் சேவைக்கு. ஸோ அங்கே போனோடனே வேறு யாராவது லெட்டர் எழுதுவாங்க, பாபா எங்களுக்கு மகாரதி வேணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்க நம்மை விட புத்திசாலியாக இருக்கிறாங்க, பிரபலமானவர்களாக இருக்கிறாங்க, அப்போ புகழ் வாய்ந்தவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காகவே நிறைய பேர் வருவாங்க இல்லையா? இப்போ சிவானி தீதி அங்கங்கே கூப்பிட்றது அதுக்காக தான். ஏன்னா எல்லாருக்குமே சிவானி தீதியை தெரியுது தமிழ்நாட்டிலே. இத்தனைக்கும் அவங்க தமிழெல்லாம் பேசுகிறதே கிடையாது, இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ கண்டிப்பாக வரிசைக்கிரமம் இருக்க தானே செய்யுது. அதே மாதிரி கண்காட்சியில் பலவிதமான மனிதர்கள் வருவாங்க. அப்போ அங்கே கைடு அவசியம் நிற்கணும் செக் பண்ணுறதுக்காக. அவங்கள ரிசீவ் பண்ணும்பொழுது தெரிய வரும் இவங்க இந்தந்த விதமான மனிதர். அதனால் அவங்களுக்கு செய்கை கொடுப்பாங்க, சிக்னல் கொடுப்பாங்க, நீங்கள் இவங்களுக்கு புரிய வைங்க. இல்லை வரவங்க ஒரு நல்ல பக்காவான மனிதர் இருந்தால் பக்காவாக நடத்துகிற பிரதரை கூப்பிட்டு, பிரதரை இவங்களுக்கு புரிய வைங்க பிரதர் அப்படின்வாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிறவங்க செக் பண்ணி இவங்க புரிய வச்சா இவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே ரிசப்ஷனில் ஆள் இருக்கணும் கண்காட்சியில் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா குழந்தைகள்லையும் எப்படி முதல் தரமானவர்கள், இரண்டாம் தரமானவர்கள், மூன்றாம் தரமானவர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி வரக்கூடியவங்களும் கண்காட்சிக்கு வரவங்களையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேடுன்னு இருப்பாங்க. ஆனால் எல்லா விதமானவர்களுக்கும் நம்ம சேவை செய்யணும் இல்லையா? அப்போ நம்ம செக் பண்ணணும் எந்த மாதிரி ஆத்மாவுக்கு எந்த மாதிரி இருக்கிறவங்கள நாம் ஞானம் கொடுக்க அனுப்பலாம் அப்படிங்கிறத பகுத்தறிஞ்சு அனுப்பணும். ஸோ இது ஒரு குடும்பம் இல்லையா? இது இங்கே மான அவமானம்லாம் கிடையாது, நமக்கு வர சேவையை செய்ய வேண்டியது தான். ஏன்னா அது அப்படி அனுப்புறதுல கூட சில சமயம் தேர்ட் கிரேடுன்னு நினைக்கிறவங்க பக்காவானவங்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி யாராவது ஒரு பெரிய ஒரு விஐபி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதற்கேற்ற உபசரிப்பு பண்ணி தான் ஆகணும், அதுதான் விதி. இல்லை ஒரு மினிஸ்டரை போய் சாதாரணமாக எல்லோரும் மாதிரி லைனில் நிற்க வச்சிங்கன்னா அவர் நிற்பாரா? இல்லை. ஸோ அவர்களுக்கான உபசரிப்பு கொடுக்கணும், இல்லைன்னா நிற்பார், அதுக்கப்புறம் திரும்ப வரமாட்டார். ஸோ இதெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி நம்ம பாபா ஆசிரியராகவும் இருக்கிறாரு. அவர் கிளாஸில் குழந்தைங்களுடைய மகிமை பாடுறார். ஸோ இது கூட ஒரு மிகப்பெரிய உபசரிப்பு தானே. ஸோ எந்த குழந்தையெல்லாம் பாபாவை வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த குழந்தைங்களுடைய மகிமை, அதாவது உபசரிப்பு செய்யப்படுகிறது. ஸோ அதே மாதிரி இவர் பெரிய பணக்காரர் அல்லது ஒரு ஆன்மீக சிந்தனையாளர், இதெல்லாம் கூட மகிமை தான். இல்லை இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு, இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் மகிமை தான்.
ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ பகவான் தான் அப்படின்னு நாம் புரிஞ்சிருக்கிறோம். அவங்களும் சொல்கிறாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான் அப்படின்ட்டு. ஆனால் சரி அவருடைய வரலாறு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரேடியாக அவரை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுட்டாங்க இல்லையா. அவர் எவ்வளோ உயர்ந்தவராக இருக்கிறார், உயர்ந்த இடத்துல இருக்கிறார், அவரை பிடிச்சி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கலாம், எல்லாரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடமாகிய மூலவதனத்தில் பரந்தாமத்தில் வசிக்கிறார். அவருக்கு கீழே அந்த பரந்தாமத்துக்கு கீழே இருக்கிறது சூக்ஷ்மவதனம், அங்கே இருக்கிறவர்கள் தேவதைகள். அதுக்கும் கீழே இருக்கிறது இந்த ஸ்தூலவதனம், இங்கே மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் விட உயரமான இடத்தில் இருக்கக்கூடியவர் அந்த பகவான். அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், நிராகாரரும் கூட. ஸோ இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், வைரத்துக்கு சமமாக இருந்த நாமே தான் இப்போ ஒன்றுத்துக்கும் உதவாத சோழிக்கு சமமாக மாறிட்டோம். பிறகு பகவானையும் நம்மை விட ரொம்ப கீழான நிலைக்கு தள்ளிட்டோம், எங்கே நிறைந்தவர்னு சொல்லி. அவருடைய அறிமுகமே இல்லாமல் இருக்கிறாங்க. பாரதவாசிகளுக்கு தான் அவருடைய அறிமுகமே கிடைக்குது, பிறகு அந்த அறிமுகமே குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ நீங்கள் பாபாவுடைய அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே போகிறீங்க. நிறைய பேருக்கு பாபாவுடைய அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய முக்கியமான படங்கள் 3 படங்கள், திருமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம், சிருஷ்டி மரம், கல்பவிருக்ஷ மரம். ஸோ இதில் எவ்வளவு ஒளி இருக்குது, ஞான ஒளி இருக்குது இந்த 3 படங்களில். ஸோ லக்ஷ்மி நாராயணன் வந்து சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க அப்படின்னு யாரை கேட்டாலுமே சொல்லிடுவாங்க. சரி, சத்தியுகத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஸோ அதுவும் உங்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இப்போ வந்து கலியுகத்தின் இறுதி நேரமாக இருக்குது. பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடக்குது. இப்போ வந்து ராஜ்யமே கிடையாது இல்லையா, ராஜாராணி ஆட்சி கிடையாது. ஸோ அப்போ சொர்க்கத்துக்கும் கலியுகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் ராஜ்யம் நடந்தது, இப்பயும் ராஜ்யம் நடக்குது. இங்கே வந்து யாரும் தூய்மையானவர்கள் கிடையாது மகாராஜான்னு சொல்கிறதுக்கு. பாபா சொல்லல, மகாராஜான்றது சத்தியுகத்தில் இருக்கிறவங்கள தான் சொல்ல முடியும் தூய்மையாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்போ கும்பமேளாவில் கூட பார்த்திங்கன்னா நிறைய குருமார்கள் வந்து மகாராஜ்னே கூப்பிடுவாங்க. எப்படி அவங்க மகாராஜானாங்க? தூய்மை கிடையாது. தூய்மையாக இருந்தால் தானே மகாராஜான்னு சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காசு கொடுத்து டைட்டில் வாங்கிடுறாங்க. ஸோ கேட்டால் நான் இதை படித்து வாங்கினேன் அந்த மாதிரிலாம் வேறு சொல்லிடுறாங்க. உண்மையில் இங்கே யாருமே மகாராஜா கிடையாது, காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க அவ்வளோதான். எப்படி பட்டியாலா மகாராஜா, ஜோத்பூர் மகாராஜா, பிகானேர் மகாராஜா, இப்படியெல்லாம் வந்து பேரை வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுவும் அழியாமல் வந்துக்கிட்டு இருக்குது, சொர்க்கத்துடைய அந்த டைட்டில், மகாராஜான்ற டைட்டில். ஸோ முதல்ல தூய்மையான ராஜாக்கள் இருந்தாங்க, இப்போ அப்பவித்திர ராஜாக்கள் தானே இருக்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தை மட்டும் மகாராஜா அப்படின்னே சொல்லிடுறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்காக இவங்க சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு ஸோ அவங்க வந்து எப்படி ராஜ்யத்தை அடைஞ்சாங்க அப்படிங்கிறது
நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஏன்னா இப்போ தான் ராஜ்யம் வந்து ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பாபா சொல்கிறாங்க, நான் இப்போ உங்களுக்கு வந்து உங்களை படிக்க வைக்கிறேன். 21 ஜென்மத்திற்காக ஆஸ்தியை அடைவதற்காக நான் படிப்பை படிக்க வைக்கிறேன். மற்றபடி அவர்கள் படித்து இந்த ஜென்மத்திலேயே பேரிஸ்டர் அந்த மாதிரி ஆகிடுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இப்போ படித்து எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணியாக ஆகுறீங்க. நாடகத்தின்படி இப்போ புது உலகத்தின் ஸ்தாபனை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கிறது பழைய உலகம். எவ்வளவு தான் நல்ல அழகழகான பெரிய பெரிய மாளிகைகள் இருந்தாலும் யார்கிட்டையும் ஒரு வைடூரியத்தினால மாளிகைகளை உருவாக்கக்கூடிய சக்தி கிடையாது, யார்கிட்டையுமே கிடையாது. சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணன் வந்து அல்லது எல்லாமே தேவதைகள் எல்லோருமே வைடூரியத்தினால மாளிகைகளை உருவாக்குவாங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து நேரமே எடுக்காது, சீக்கிரமாக வந்து மாளிகையிலும் கட்டிடுவாங்க. இங்கே கூட பாருங்களாம், ஏதாவது இப்போ குஜராத்தில் வந்து நிலநடுக்கம் வந்துச்சு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது. ஓரிரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், நிறைய மக்கள் அந்த வீடு கட்டுறவங்களெல்லாம் அங்கே அனுப்பி 2-3 வருஷத்துலேயே அல்லது ஓரிரு வருடத்திலேயே முழு நகரத்தையும் கட்டி எழுப்பிடுறாங்க. புதுடில்லி உருவாக்குறதுக்கு 8-10 வருஷம் ஆச்சு. ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய லேபர்ஸுக்கும் இங்கே இருக்கிற லேபர்ஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து வீடு கட்டுற டெக்னாலஜி வந்து ரொம்பவே சூப்பராக முன்னேறிட்டு இருக்குது. எல்லாமே வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது இல்லை, டக்குன்னு ஒரு கட்டிடத்தை ரெடி பண்ணிடுறாங்க. ரொம்ப சீக்கிரமாக உருவாக்குற இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக அங்கே பயன்படும். ஏன்னா அந்த சமஸ்காரம் அங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சயின்ஸுடைய சமஸ்காரம் அங்கே வந்துடும். இப்போ பாபா வந்து நமக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறாரு, நீங்கள் தூய்மை ஆகணும் அப்படின்னா பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஞானம் சொல்ல ஆரம்பிச்சிடுறார். ஸோ குழந்தைகளே, நீங்கள் பாபாவுடைய நினைவில் தானே உட்காந்துட்ருக்குறீங்க. நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா உங்கள் தலை மேலே ஜென்மாந்திர பாவங்கள் இருக்குது. ஏணிப்படியில் இறங்கி 84 பிறவிகள் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. இப்போ இந்த ஒரு ஜென்மத்தில் நீங்கள் ஏறும் கலையில் 84 பிறவிகளாக இறங்கின அத்தனையும் இப்போ இந்த ஒரு பிறவியில் நீங்கள் ஏறணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவுடைய நினைவிலே இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குஷி கிடைக்கும், சக்தியும் கிடைக்கும். ஸோ நிறைய குழந்தைகளை பாபா முன்னுக்கு வச்சார். ஆனால் அவங்க நினைவு சுத்தமாக பண்ணுறதே கிடையாது. ஞானத்தில் ரொம்ப பக்காவாக இருக்கலாம் அவங்க, ஆனால் நினைவு யாத்திரையே பண்ணுறது கிடையாது. ஸோ பாபா வந்து குழந்தைங்களுடைய மகிமை பாடுறார். ஸோ இந்த பிரம்மா பாபா கூட நம்பர் 1 இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கேற்ற முயற்சி பண்ணியிருப்பார் இல்லை. ஸோ எப்போவுமே சிவபாபா தான் நமக்கு புரிய வைக்கிறாருன்னு புரிஞ்சிக்கணும். அப்போ தான் சிவபாபா கிட்ட உங்களுடைய புத்தி யோகம் இருக்கும். பிரம்மா பாபானா இப்போ சிவபாபா விட்டு புத்தி வந்துடுது இல்லையா? ஸோ
இதுவும் நாம் வந்து ஸோ சிவபாபாவோட பிரம்மாபாபாவும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ கற்றுக்கிட்டாரு அப்படின்னா அவரும் சேர்ந்து தான் புரிய வைப்பார். இருந்தாலும் உங்களுடைய புத்தி பாபா கிட்ட தான் இருக்கணும். அதனால தான் பாபா சொல்வதாகவே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ சென்டரில் கூட ஒரு பிரதரோ சிஸ்டரோ சூப்பராக முரளி எடுக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட புத்தி போயிடக்கூடாது. ஏன்னா இது எங்கே கற்றுக்கிட்டாங்க? பாபா கிட்ட இருந்து தானே கற்றுக்கிட்டாங்க. பாபா டச் பண்ண அந்த புத்தியின் வரதானம் தானே அது. ஸோ அதனால் யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட தான் புத்தி போகணும். ஸோ யாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் சித்திரங்கள் இருக்குது. நிராகாரரை தன் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இங்கே வந்து உடலை எடுக்கிறார். ஸோ ஒரு பகவானுடைய குழந்தைகளைத்தான் சகோதர சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சரீரத்தில் ஆத்மாக்கள் எல்லாம் இருக்குது. புருவ மத்தியில் எல்லா ஆத்மாக்களும் அழிவற்றவர்கள். ஸோ இந்த புருவ மத்தி வந்து ஆத்மா உட்கார்ற சிம்மாசனம். வேறு எந்த பொருளும் கிடையாது. அகால் தக்துன்ட்டு ஜெயின மதத்தில் வந்து இருக்கும் அழிவற்ற சிம்மாசனம். அப்படி ஒன்று தனியாக இருக்குதா? கிடையாது. உடம்பைத்தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த உடம்பு தான் அழிவற்றவருடைய சிம்மாசனம். அதிலும் குறிப்பாக புருவ மத்தியில் ஆத்மா உட்காந்துட்டு இருக்குது. இதை வந்து அப்போ புருவ மத்தி தான் உண்மையிலே அழிவற்ற சிம்மாசனம் அப்படின்னு சொல்லணும். ஆத்மா எல்லாமே அழிவற்றவர்கள் தான். எவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்குது ஆத்மா. கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் அழிவற்றது அதுதான். ஸோ பாபாவும் நிராகாரராக உடல் இல்லாமல் இருக்கிறார். அப்போ அவர் எங்கே போவார்? அவருடைய சிம்மாசனத்துக்கு எங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியும்? ஸோ அதனால் இந்த பிரம்மாவுடைய சிம்மாசனம் எனக்கும் சிம்மாசனம் ஆகுது. இப்போ அதாவது பிரம்மாவுடல அவர் கடனாக எடுக்கிறார். நான் வந்து இந்த ரதத்தை கடனாக எடுத்திருக்கிறேன். பிரம்மாவுடைய சாதாரண வயோதிக உடலில் இந்த அழிவற்ற சிம்மாசனத்தில் வந்து நான் உட்கார்றேன். இதை நீங்களும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அனைத்து ஆத்மாவுக்கும் இதுதான் சிம்மாசனம், புருவமத்தி தான் சிம்மாசனம் அப்படின்றது புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால தான் மனிதன் அந்த புருவமத்தியில் தான் விபூதி அடிக்கிறது, குங்குமம் வைக்கிறது, நாமம் போடுறது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ மகிமையெல்லாம் ஆத்மாவுக்கு தானே தவிர உடலுக்கு கிடையாது அப்படின்னு நிரூபணமாகுது. ஸோ பாபா சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் மனுஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன், விலங்குகளை பற்றி பேசலை. ஸோ இப்போ யார் விலங்குகளை விட மோசமாக ஆகியிருக்கிறாங்களோ அவங்க இப்போ தன்னை மாற்றிக்கணும். யாராவது விலங்குகளை பற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, விலங்குகளுக்கு எங்கெங்கே ஆத்மா இருக்கும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், முதல்ல உங்களை மாற்றிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். விலங்குகளை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? விலங்கை விட மோசமாக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் மாறணும், இதை பற்றி தான் உங்களுடைய கவனம் இருக்கணுன்றார். சத்தியுகத்தில் விலங்குகள் கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே வந்து குப்பையே இருக்காது கொஞ்சம் கூட. ராஜாவுடைய அரண்மனையில் வந்து இந்த புறாவுடைய எச்சம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா தண்டனை கொடுப்பாங்க. ஸோ அதனால் அங்கே சின்ன குப்பை கூட இருக்காது. அவ்வளோ கவனமாக இருப்பாங்க. எந்த விதமான விலங்குகளும் உள்ளே வராத மாதிரி அவங்க கவனமாக காவல் காத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ அதோடைய நினைவு தானே லக்ஷ்மி நாராயணன் கோயில். பாருங்கள் அதை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் சங்கர் பார்வதி கோயிலில் பாருங்கள் புறாவெல்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலாக சொன்ன மாதிரி சிவன் கோயிலில் வந்து பெரிய பெரிய கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா புறா வரும். ஆனால் ஜோதி சரி அது என்ன கோயில் அது ஜெகநாத்புரி, அங்கே பார்த்திங்கன்னா புறாவே உட்காராது அப்படின்வாங்க. இது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எந்த பெருமாள் கோயிலுமே புறா உட்காராதா இல்லை அங்கே மட்டும் உட்காராதா அப்படின்னு தெரியல. ஸோ அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. சிவன் கோயிலில் நிறைய புறா இருக்கும். தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய புறா வந்து உட்காரும்.
ஸோ அப்போ கண்டிப்பாக அது வந்து கோயிலையும் அசுத்தம் பண்ணி இருக்கோம் இல்லையா. சாஸ்திரத்தில் என்னென்னமோ கட்டுக்கதைகள் எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இப்போ பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதில் சில குழந்தைங்களுக்கு தான் தாரணை செய்ய முடியுது, மற்றவர்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ அன்பாக புரிய வைக்கிற, குழந்தைகளே ரொம்ப ரொம்ப இனிமையானவராக ஆகுங்க, உங்கள் வாயிலேருந்து எப்போவுமே ரத்தினங்கள் தான் வெளிப்படணும், நீங்கள் வந்து வசந்த காலம் மாதிரி இனிமையானவர்களாக இருக்கணும். அதாவது ஞான யோக ஸ்வரூபமாக இருந்தால் அப்படி இருப்போம். இல்லை, வசந்த காலம் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும், எல்லோருக்குமே பிடித்த காலம் அது. ஸோ உங்களுடைய வாயிலிருந்து ஒருபோதும் கல் மாதிரி வார்த்தை வரக்கூடாது. ஸோ கல் மாதிரி வார்த்தைன்றது துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வீண் விஷயங்கள் வரக்கூடாது. ஞான ரத்தினங்கள் தான் வரணும். அதுவும் இனிமையானதாக தான் இருக்கணும். ஸோ ஆத்மாவுக்கு தான் மகிமை எல்லாமே இல்லையா. நான் பிரசிடெண்ட்டு, நான் இதுவாக இருக்கிறேன், இது எல்லாமே ஆத்மா தான் சொல்லுது உடம்பு மூலமாக. அந்த உடம்புக்கு இதுதான் பேருன்றதை கூட ஆத்மா தான் சொல்லுது. இப்போ எல்லாமே பண்ணுறது ஆத்மானா மகிமை ஆத்மாவுக்கு தானே. ஆத்மாக்கள் எல்லாம் யாரோட குழந்தை? ஒரு பரமாத்மாவுடைய குழந்தை தானே. அப்போ கண்டிப்பாக பரமாத்மா கிட்ட இருந்து ஆத்மாக்களுக்கு ஆஸ்தி கிடைச்சிருக்கும் தானே. ஆனால் மனிதர்கள் அவரை சர்வவியாபின்றாங்களே. எங்கும் நிறைந்தவர் எப்படி வந்து உங்களுக்கு ஆஸ்தி கொடுத்துருக்க முடியும்? எங்கும் நிறைந்தவரை எதுக்கு வழிபடணும் முதல்ல இல்லையா. ஸோ நாமளும் இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாமல் தான் இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்களா, நம்மளுடைய புத்தியை எப்படி திறந்து வச்சுருக்கிறார். புத்தி போட்டு திறந்துடுச்சு. அதனால் இதெல்லாம் புரியுது. நம்ம மற்றவர்களை கேள்வி கேட்குறோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் புரிஞ்சுக்குவீங்க, இந்த சித்திரங்கள் எல்லாமே பொய்யான சித்திரங்கள் இல்லை. 10 கைகள் கொண்டவர்களோ அல்லது துதிக்கை கொண்ட யானை முகம் கொண்டவர்களோ யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பொருட்கள், அவ்வளோதான். ஸோ அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற அந்த ஒரு சிவபாபாவுக்கு மட்டும்தான் உண்மையிலே நாம் வந்து பக்தி செய்யணும். உங்களுடைய புத்தியில் வந்து இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட 84 பிறவி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா தான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார் இல்லையா. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, 84 பிறவி எடுத்த லக்ஷ்மி நாராயணன் கடவுள் கிடையாது, சத்கதி கொடுக்க முடியாது, அவங்களும் இறங்கிட்டாங்க. ஸோ அப்போ இறங்கின பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா தான் வந்து அனைவரையும் உயர்த்துறார். ஸோ அவரை விட உயர்ந்தவர் யாராவது இருக்கிறாங்களான்னா யாருமே கிடையாது. இந்த ஞானத்தின் விஷயங்கள் உங்களில் கூட வரிசைக்கிரமமாக தான் தாரணை செய்ய முடியுது. தாரணை செய்ய முடியலன்னா அவங்க எந்த காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக சொன்னால் குருடர்களாகவே போய் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்கள விகாரத்திலேருந்து மீட்க சொன்னால் அவங்களோட சேர்ந்து இவங்களும் விகாரிகளாக மாறிடுறாங்க. அதே மாதிரி ஒரு பால் கொடுக்காத பசுவை என்ன பண்ணுவாங்களாம், கிழமாட்டுகள் இருக்கக்கூடிய கொட்டைகளை போய் கட்டிடுவாங்களாம். அது அவ்வளோதான் இல்லையா. அது பால் கொடுக்கலன்னா அது வயசாயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த மாதிரி குருடர்களாக ஆனவர்களாக அவங்களால வந்து ஞானப்பால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் பாபா வந்து பசு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஆத்மாக்களை. நிறைய பேர் கொஞ்சம் கூட முயற்சியே செய்கிறது கிடையாது. நாம் போய் கொஞ்சமாவது யாருக்காவது நன்மை செய்யவுமே அப்படின்ற நினைப்பே இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கணுங்கிற சிந்தனை கூட இல்லாமல் இருக்கிறாங்க.
இப்போ மட்டும்தானே தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க முடியும். அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லை ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஸ்கூலில் இருக்கட்டும், காலேஜ்லேயுமே இருக்கட்டும், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், இது என்ன மாதிரி படிப்பு, நேரத்தை வீணாக்குறோமேன்ற சிந்தனையே இல்லாத மாதிரி இங்கே 5000 வருடத்துக்கு அல்லது 2500 வருடம் குறைஞ்சபட்சம் தேவையானது சம்பாதிக்கிற நேரமாச்சே அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு அந்த சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன்னு ஞாபகம் வச்சுருந்தாலே கூட போதும். ஆனால் அந்த நினைப்பு கூட இல்லாமல் இருக்கிறாங்கன்றார் நிறைய பேர். ஸோ எது கிடைக்குதோ ஓகே அப்படி இருக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லை, என்ன பண்ணுறது, சத்கதி அடையிறதுக்கான முயற்சியை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஆத்ம அபிமானி ஆகியே தீரணும், சாய்ஸே கிடையாது. ஸோ அப்போ நான் ஆத்மா, பாபாவுடைய குழந்தை, இதை பற்றி சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். யோசித்து பாருங்கள், பாபாவுக்கு என்ன தலையெழுத்த, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் மேலே இருக்கிறார். அவர் எதுக்கு இந்த பழைய உலகத்தில் பழைய உடம்பில் வரணும்? உங்களுக்காகவே வந்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? எவ்வளோ உயர்ந்தவர் உங்களுக்காக வந்திருக்கிறார் இல்லையா? அழுக்கான உடலில் வரார், ஒரு நல்ல இளமையான உடம்புல வரார், நோய் வந்த உடலில் வரார், உங்களை முயற்சி செய்ய வைக்கிறதுக்கு தானே வராரு. ஸோ அவரை இந்த அழுக்கான உலகத்தில் தான் கூப்பிட்டாங்களே. எப்போ ராவணன் உங்களுக்கு துக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ, அப்போ உங்களை முற்றிலுமே பிரஷ்டாச்சாரியாக, அதாவது கீழானவர்களாக மாற்றிடுறானோ, அப்போ தான் பாபா உங்களை உயர்ந்தவர்களாக மாற்ற வரார். இதுக்கு மேலே விழுறதுக்கு எதுவும் இல்லை. இன்னும் எங்கே போயிட்டுருக்கிறீங்கன்ற. ஸோ யார் நல்ல முயற்சி செய்கிறாங்களோ அவங்க ராஜாராணி ஆகிடுவாங்க. முயற்சியே பண்ணாதவங்க ஏழையாக மாறிடுவாங்க. பாருங்கள், எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு பதவி நிச்சயம். எதுக்கு ஏழை ஆகணும்? அதுக்காக பாபா குழந்தை ஆகியிருக்கிறோம், அதுக்காக இந்த ஞானத்தை தினம் தினம் கேட்குறோம். ஸோ அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா முயற்சியே பண்ணுறது கிடையாது, முயற்சி பண்ண முடியறதும் கிடையாது. ஏதோ ஒரு மயக்கத்திலே இருக்கிறது. மயக்கம் தெளியணும், அப்படியே மயக்கத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பாபாவை நினைக்கணும் தனியாக உட்காந்து. ஏன்னா காரியம் செஞ்சுக்கிட்டே உங்களால் நினைக்க முடியலன்னு ப்ரூவ் ஆகுது அந்த இடத்துல. ஸோ அப்போ அந்தளவுக்கு சக்தியை நிரப்பிக்கணும் தனியாக உட்காந்து. ஸோ நிறைய பேர் சிலர் நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறாங்க முயற்சி செஞ்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் நாம் என்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களையே பார்க்க முடியும் தானே, அதனால் செக் பண்ணுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ பாபா சொல்கிறாங்க, ரூப் பசந்த், அதாவது ஞானி மற்றும் யோகி குழந்தைகளாகி உங்களுடைய வாயிலிருந்து எப்போவுமே ரத்தினங்கள், ஞான ரத்தினங்கள் தான், இனிமையான வார்த்தைகள் தான் வெளிப்படணும். ரொம்ப ரொம்ப இனிமையானவராக ஆகணும். ஒருபோதும் கடுமையான வார்த்தைகள்ன்ற கல் வெளிப்படக்கூடாது உங்களுடைய வாயிலிருந்து. ஸோ இந்த ஞானத்திலும் யோகத்திலும் தீவிரமானவர்களாக மாறி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும். உங்களுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி பண்ணணும். குருடர்களுக்கு கைத்தடியாக மாறணும். ஸோ யோகத்திலும் ஞானத்திலும் பக்காவாக இருக்கும்போது உங்களையும் மாற்றிக்க முடியும், மற்றவர்களையும் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னா நீங்களும் முயற்சி பண்ணணும், மற்றவர்களையும் முயற்சி பண்ண வைக்கணும். அதுதான் குருடர்களுக்கு கைத்தடி ஆகணும். வரதானம், திருப்தியின் மூலமாக அனைவரின் ஆசீர்வாதத்தை அல்லது மரியாதையை பெறக்கூடிய சதா முகமலர்ச்சியுடையவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், திருப்தியாக இருக்கிறதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? வெளிப்படையாக அவங்களுடைய முகம் மலர்ந்து இருக்கிறது தெரியும்.
இல்லை திருப்தியாக இருந்தாங்கன்னா அவங்க சந்தோஷமாக, குழந்தைங்களுடைய முகம் மலர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அவங்களுக்கு இது வேணும் அது வேணும் எதுவும் இல்லை, அது திருப்தியாக இருக்குது. திருப்தியாக இருக்கிற குழந்தையுடைய முகம் வந்து நல்லா இருக்கும். ஸோ அது நமக்கு தெரியும் இல்லை, ஒரு சிலர் அந்த தெய்வீகமாக இருக்கிற குழந்தைங்களுடைய குணமுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இருக்கும். அந்த முகத்திலே அது தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றாங்களே, அகம் திருப்தியாக இருந்தால் முகம் மலர்ந்து இருக்கும். ஸோ திருப்தியாக இருக்கிறவங்களுடைய முகம் எப்போவும் மலர்ந்து இருக்கும். அதேமாதிரி யார் எப்போவுமே திருப்தியாகவும் முகமலர்ச்சியோடவும் இருக்கிறாங்களோ அவர்களை அனைவரும் மரியாதை செய்வாங்க, அவங்களுக்கு அனைவரும் புகழாரம் சூட்டுவாங்க. ஸோ அதனால் மரியாதை வந்து அல்லது மதிப்பு உங்களுடைய முகமலர்ச்சியின் மூலமாக மட்டுமே உங்களால் பிராப்தியாக அடைய முடியும். அதனால் எப்பொழுதுமே திருப்தியாகவும் முகமலர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய விசேஷ வரதானத்தை உங்களுக்காகவும் எடுத்துக்கோங்க, மற்றவர்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லையா. அவர்களையும் திருப்திப்படுத்தணும், அவங்களும் சந்தோஷமாக இருக்க வைக்கணும். ஸோ அதுதான் வரதானத்தை அவர்களுக்கும் கொடுக்கிறது. ஏன்னா இந்த யஜ்யத்துடைய கடைசி ஆகுதி இல்லை, கடைசி பலி செலுத்தும் பொழுது தான் யஜ்யம் முடியும் இல்லை. யாகம் வளர்க்குறது வந்து கடைசியாக ஒரு ஆகுதி போட்டு தான் முடிப்பாங்க, ஸ்வாஹா அப்படின்ட்டு. இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் உங்களையே அர்ப்பணிக்கிறீங்களே இந்த யஜ்யத்தில், கடைசியில் நீங்கள் எப்படிப்பட்டவராக அர்ப்பணிக்கணும் உங்களை? அனைத்து பிராமணர்களுடைய சதா மலர்ந்த முகமாக இருக்கணும். அப்படித்தான் நீங்கள் இங்கே பலியாகணும், அழுதுகிட்டு பலியாகக்கூடாது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே இல்லையா. சிரித்த முகத்தோட பலியாகணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சீதை ராமாயணத்தில் வந்து சீதை அழுதுகிட்டு பலியாவாங்க. அந்த பூமாதேவி பொலந்து அவங்கள அழைச்சிட்டு போகும், அழுதுகிட்டே கடைசியில் அவங்க சரீரம் பிரியிறது. ராமர் அமைதியாக, அந்த கதைப்படி சொல்கிறேன், ராமர் அமைதியாக அந்த சராயு நதியில் போய் அப்படியே முழுகுவார், அப்படியே மேலே போவார். ஸோ அதுதான். அப்போ கடைசியாக நீங்கள் எப்படி உங்களை பலி கொடுக்கணும்? சிரிச்ச முகத்தோடு பலி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. ஸோ அதுதான் கடைசி பலி இந்த யஜ்யத்திற்கு. என்ன ஆனாலும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். ஸோ எப்போ வந்து எல்லோரும் எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறீங்களோ அப்போ தான் பாபாவை வெளிப்படுற சத்தம், பாபா வந்துட்டார் அப்படிங்கிற சத்தம் நாலாபுறமும் பரவ ஆரம்பிக்கும், வெற்றியின் கொடி பறக்க ஆரம்பிக்கும் இல்லையா. நீங்கள் அங்கே போங்கப்பா, எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கப்பா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆகணும். என்ன ஆனாலும் திருப்தியாக இருக்கிறேன். ஒருத்தங்க திட்டுறாங்க, ஒரு மனுஷர் திட்டுறதா நினைக்காதீங்க. மாயா வந்து என்னை சிரிச்ச முகத்தோட பலி கொடுக்காமல் தடுக்க முயற்சி பண்ணுது, நான் விட மாட்டேன் அப்படிங்கிற கவனம் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எந்த விகாரம் வந்தாலும் அந்த முகமலர்ச்சி போயிடும், அதை புரிஞ்சுக்கணும். காமம் வந்தாலும் அதுக்கப்புறம் முகத்தில் சந்தோஷமே இருக்காது. லவ் பண்ணுற பசங்களை பார்த்தாலே தெரியும், நல்லா சிரிச்சிட்டு வந்துருப்பான், லவ் பண்ண உடனே முடிஞ்சு போச்சு, பேடிச்ச மாதிரி இருப்பான். அதேமாதிரி கோபம் வந்தாலும் போயிடும், பற்று வந்தாலும் போயிடும், பேராசை வந்தாலும் அங்காரம் எது வந்தாலும் போயிடும். எதுவுமே என் இல்லைன்னா அந்த குழந்தைங்க பாருங்கள் அப்படி தானே இருக்கிறாங்க இல்லையா. அந்த குழந்தைங்களுக்குள்ளே எந்த விகாரமும் இல்லாத வரைக்கும் அந்த குழந்தையுடைய முகம் நல்லா இருக்கும். எப்போவுமே அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் வெற்றி கொடி பறக்கும், பாபா வந்துட்டாருன்ற செய்தி நாலாபுரமும் பரவ ஆரம்பிக்கும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம். லவ் யூ பாபா. அடுத்தது ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, நீங்களும் வைரமாகி மற்றவர்களும் வைரமாக்கக்கூடிய செய்தியை கொடுப்பது பேர் தான் வைர விழா கொண்டாடுறது இல்லையா. வைரமாகி பிறரை வைரமாக்கக்கூடிய செய்தியை கொடுக்கணும். பாபா வந்துட்டார், பாபாவை நினச்சிக்கிட்டே இருங்க, வைரமாகிடுவீங்க அப்படின்ற செய்தியை கொடுக்கறது தான் வைர விழா கொண்டாடுறது. அவ்யுக்த பயிற்சி பாப்தாதா சொல்கிறாங்க, ஏகாந்தவாசி ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிற வைப்ரேஷன்லேருந்து விலகி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தனிமையாக இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. கூட்டத்தோடு இருக்கணும்,
சிரிச்சிட்டு இருக்கணும், பேசிக்கிட்டு இருக்கணும், இதுதான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதுக்கு பேர் வெளிநோக்கு முகம், இல்லை வெளிநோக்கு முகத்தில் வர்றது. அதனால் இப்போ நீங்கள் உங்களை ஏகாந்தவாசியாக மாற்றுங்க. அதாவது எல்லா ஈர்ப்புகளின் வைப்ரேஷனில் இருந்தும் விலகி உள்நோக்கு முகமாக நீங்கள் மாறணும். ஏன்னா இப்போ வரப்போகிற சமயம் அப்படி. இந்த உள்நோக்கு முக பயிற்சி தான் உங்களுக்கு பயன்படும். அந்த மாதிரி நேரம் வரப்போகுது. அந்த உள்நோக்கு முகத்தில் இருக்கிற பயிற்சி தான் உங்களை காப்பாற்றும். ஒருவேளை நீங்கள் வெளிப்புற கவர்ச்சியிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறதே உங்களுக்கு பழக்கமாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெளிப்புற ஈர்ப்பில் வசமாகிறதே உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு, வெளி உலக கவர்ச்சியிலே மயங்கி கிடக்கிறதே பழக்கம் வந்துச்சுன்னா சரியான நேரத்தில் உங்களை ஏமாற்றிடும் இல்லையா? கடைசி நேரத்துலையும் உங்களை ஏமாற்றிடும். ஸோ அதிலிருந்து விலகி ஆத்ம தீபத்திலேயே புத்தி நிலைக்கணும், பரமாத்மா தீபத்திலேயே புத்தி இணைஞ்சிருக்கணும். ஸோ இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆனந்தத்தில் மூழ்கும்போது வெளிப்புற கவர்ச்சியிலேருந்து விலகும். ஸோ அப்படி விலகிறதுக்கான பயிற்சி பண்ணணும். இல்லாட்டினா ஏமாந்துடுவீங்க, பதவி போயிடும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.